எப்படி ஒரு சாதாரண மரம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைத்தது என்பதை நீங்கள் ஏற்கனவே கேட்டுள்ளீர்களா? இந்த கதை உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஆகும். ஒரு சிறிய கிராமத்தில் பாண்டியன் என்பவர் வாழ்ந்தார். அவர் அடிக்கடி நஷ்டத்தை சந்தித்தார். அவருடைய வீட்டின் பின்புறம் இருந்த பழமையான நாவல் மரம் எப்போதும் நிறைய பழங்கள் கொடுக்கும். ஒரு நாள் பாண்டியனின் மகள் காயா அந்த மரத்திலிருந்து விழுந்த நாவல் பழங்களை கையால் சேகரித்து, அப்பா, இவை சூப்பராக சுவை உள்ளது, இதை விற்றால் நமக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா என்றாள். அந்த வார்த்தை பாண்டியனுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து அவர் நாவல் பழங்களை சேகரித்து அவற்றை ஜூஸாகவும் ஜாமாகவும் மாற்றினார். முதல் முறை கிராமத்தின் சிறிய சந்தையில் விற்பனை செய்தார். அந்த சுவையான உணவுப் பொருட்கள் மக்களுக்கு விருப்பமானதாக மாறியது. விற்பனையின் வெற்றியால் உற்சாகமடைந்த பாண்டியன் தனது தயாரிப்புகளை அருகிலுள்ள நகரங்களுக்கும் விற்பனை செய்யத் தொடங்கினார். அவர் பழங்களை தனித்து விற்றதல்லாமல் அதன் மருத்துவ குணங்களை பற்றி மக்களுக்கு விளக்கமும் வழங்கினார். 3 ஆண்டுகளில் பாண்டியன் தனது நாவல் மரத்தின் அடிப்படையில் பெரிய அளவிலான ஒரு தொழிலை உருவாக்கினார். அவரது தொழில் வெற்றி அடைவதுடன் அவர் தனது கிராமத்திலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார். கற்றல் சாதாரணமான ஒரு வாய்ப்பை கூட கண்டறிந்து உழைத்தால் அது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்கள் அருகிலுள்ள வாய்ப்புகளை நீங்கள் உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் உங்களையே தேடி வரும். உங்கள் நேரத்தை எனக்கு ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பகிருங்கள். மேலும் இந்த விதமான மேலும் பல கதை மற்றும் அறிவுரை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.